chapter 1 exercise 1.1 fifth one போட போகிறோம். இப்போ check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கேன் end with digitனா ஈஸி, முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க. ஓகேவா? இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? 6 power n can end with digit 0. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து நோன் கண்டிஷன் ஒன்று ஃபஸ்ட்டு எழுதுவோம். என்னதுன்னா, ஃபார் எனி நம்பர் can end with a digit 0 means it must divisible by 2 and 5. must divisible னு எழுதுனா இல்லை factors of 2 and 5. ஓகேவா? இப்போ அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, அது யூனிட் பிளேஸ் 0 இருந்துச்சுன்னா, அந்த நம்பர் கண்டிப்பாக 2ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 5ஆலையும் டிவிசிபிள் ஆகணும்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க, 6 power n can end with digit 0. They are asking question. 6 power n can end with digit 0. இப்போ நம்ம லோயர் கிளாஸஸ்லாம் பார்க்கும்போது இந்த டிவிசிபிலிட்டி ரூல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து சப்போஸ் எனி நம்பர் வி கேன் டேக் 352 சம்திங். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணால் நம்ம என்ன செய்வோம், யூனிட் பிளேஸில் வந்து 0, 2, 4, 6, 8 வரணும். ஸோ இப்போ இங்கே செக் பண்ணால் 2 வந்திருக்கு. ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 2. கரெக்டாக? அதே மாதிரி 3க்கு செக் பண்ணால் என்னது, அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. சம் ஆஃப் த நம்பர்ஸ் டிவைடட் பை 3. சம் ஆஃப் த நம்பர்ஸ் என்ன, 3 + 5 + 2, 5 + 3 8, 8 + 2 10. 10 divided by 3யா? இல்லை, நோ. ஓகே, ஸோ இட் இஸ் not divisible by 3. கரெக்டாக? இப்போ இதுவே 6க்கு செக் பண்ணால் என்ன செய்வோம், நம்ம ஒரு நம்பர் வந்து 6ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன செய்வோம், இப்போ 6ஓட ஃபேக்டர் என்னது, 2 × 3. அப்போ 2ங்கிற கண்டிஷனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 3ங்கிற கண்டிஷனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கரெக்டாக? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வந்து யூனிட் பிளேஸில் 2 வந்திருக்கு. ஸோ 2 கரெக்டாகுது. இப்போ 3 செக் பண்ணாக்கா இஸ் இட் நோ வருது இல்லையா? அப்போ இது கண்டிஷன் செட் ஆகலை. ஓகே, அப்போ திஸ் நம்பர் 352 இஸ் நாட் டிவிசிபிள் பை 6ன்னு எழுதுவோம் நம்ம. கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ 6 power n கேன் end with digit 0. இப்போனா 6 power nக்கு வந்து ஃபேக்டர் எழுதும் போது 2 3s are 6ன்னு தான் எழுத முடியும். 2 and 3. ஓகே, இப்போ இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது. பட் நம்மளுக்கு யூனிட் பிளேஸில் 0 வரணும்னா எந்தெந்த நம்பரை கண்டிப்பாக டிவைட் பண்ணணும், 2 and 5. இங்கே 5ங்கிற ஃபேக்டர் நமக்கு வரவே இல்லை. அப்போ என்ன ரீசன் எழுதலாம், it does not contain the prime number 5. ஓகேவா? therefore 6 power n cannot end with digit 0 for any natural number. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஃபார் எனி நேச்சுரல் நம்பர். இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் கூட இருக்குது. 4 power n கேன் end with digit 0 அப்படிங்கிற சம் இருக்குது. அதுக்கும் இதே மாதிரி தான் வரும். அதில் 2 மட்டும்தான் ஃபேக்டர்ஸ் வரும். ஓகேவா? அப்போ 4 power n cannot end with digit 0.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த மாதிரியும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 power n can end with digit 0. இப்போ 10 பவர் என்னுக்கு நம்ம ஃபேக்டர் எழுதும் போது என்ன எழுதுவோம்? 2 into 5. 2 into 5. இப்போ இங்கே 2வும் கண்டிஷன் வந்திருக்கு, 5வும் வந்திருக்கு இல்லையா? அப்போ 10 பவர் n can end with digit 0 for any natural number. Okay, thank you.